இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இந்த புதிய நாளிலே அன்பின் வாழ்த்துக்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. ஏசப்பா ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து ஏதாவது ஒரு பழமாவது இருக்குமா, ஒரு அத்தி பழமாவது இருக்குமான்னு தேடுறார். ஏன்னா அத்தி மரங்கள்ல பல வகைகள். இது அத்திப்பழம் இந்த சீசன் கிடையாது. ஆனா இந்த மரம் பார்த்தீங்கன்னா இலைகள் பச்சையா செழிப்பா இருக்கு. அப்போ ஒருவேளை அதுல கனிகள் இருக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்தார். ஆனா பாருங்க, அங்க கனி இல்லை. அது ஏசப்பாவுக்கு ஒரு ஏமாற்றத்தை உண்டாக்கியது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் எதற்கு தெரிந்தெடுத்தாருன்னு நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக. ஆனா இது சீசன் இல்லை. இந்த சீசன்ல மிகுந்த கனி இருக்காது, அட்லீஸ்ட் சில கனிகளாவது இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவருக்கு நம்மளை யாருன்னு நல்லா தெரியும். நம்மிடத்துல ரொம்பலாம் அவர் என்ன செய்யறது இல்லை, எதிர்பார்க்கிறது இல்லை. ஆனா அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத ஒரு நபரா நான் இருக்கக்கூடாது. அதான் இன்றைய தீர்மானமா இருக்கு. பார்க்கறதுக்கு பசுமையா செழிப்பா தூரத்துல இருந்து பார்த்தாலே கவர்ந்து கொள்கிறதற்கு ஏற்றாற் போல இருந்து கிட்ட வந்து பார்க்கும்போது ஒண்ணு இல்லைன்னு ஒண்ணுதான் அந்த மரத்துக்கு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக சாபம் கூறப்பட்டது. அப்ப நம்மளும் ஆசீர்வாதமா இருக்கணும்னா வெளியரங்கமா எல்லாரும் பார்க்க பகட்டா இருக்கிறது, பச்சையா இருக்கிறது, அது ஆசீர்வாதம் கிடையாது. கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கனியை நம்ம கொடுப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அப்ப என்னை பார்க்கும்போது பாஸ்டர் நல்லா வெள்ளச்சட்டை போட்டிருக்காரு, ஓ அவர் பரிசுத்தவானா இருப்பார் போல, டெய்லி பிரசங்கம் பண்றாரு, அப்ப பைபிள் அவருக்கு நிறைய தெரியும் போல, இவர் நல்ல ஊழியம் செய்யறாரு, ஒரு நல்ல ஊழியக்காரர் போல, நல்ல திறமையா பாடுறாரு, அந்த கிருபை அவருக்கு இருக்கு போல, ஆண்டவர் அந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார் போல. இதெல்லாம் பெருசே கிடையாதுங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவைகளை தாண்டி ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். ஏன்னா மரமானது கனியினாலதான் அறியப்படும். எவ்வளவு பெரிய ஆவியின் நிறைவை உடைய ஆளா இருந்தாலும் சரி, மிக பிரபலமான தேவ பிள்ளைகளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அவங்களை எப்படியெல்லாம் பயன்படுத்துறாரு என்று ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தாலும் அது வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், எப்படி பிஹேவ் பண்ற, ஆவியின் கனி என்னிடத்தில் இருக்கிறதா, தேவன் எதிர்பார்க்கும் விதத்தில் நான் கனி உள்ள ஒரு ஜீவியம் செய்கிறேனா, அதான் ரொம்ப முக்கியம். அதற்கு இதற்கு எல்லாம் இருந்தாலும் அன்புங்கிற கனி இல்லை பாருங்க. எபேசு சபையில இன்னைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எப்ப பார்த்தாலும் ஜபம் தான், எப்ப பார்த்தாலும் பாடல் தான், எப்ப பார்த்தாலும் ஆராதனை தான், எப்ப பார்த்தாலும் தேவாலயம் தான், எப்ப பார்த்தாலும் தேவனுடைய நாமம் தான் வாயிலிருந்து வந்துட்டே இருக்கு. எல்லாம் நல்லதுதான், அது ஒரு பக்கம் இருந்தாலும் கனி உள்ள ஜீவியத்தை எதிர்பார்க்க. ஏதாவது கனி அகப்படுமோன்னு அவர் தேடினது மாதிரி உங்கள்கிட்ட ஆண்டவர் இன்னைக்கு தேடுறார். செடியோடு இணைந்திருக்கிற கொடிகளாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்ம கனி கொடுப்போம். இயேசுவோடு இணைந்திருப்போம், கனி உள்ள ஜீவியம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, கனி கொடுக்க கிருபை தாரும். எங்களை தேடி வந்து நீங்க கனி எதிர்பார்க்கிறீங்க, நாங்க உங்களை ஏமாற்றி விடாதபடிக்கு காத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.